காற்று வெளியிடை புது மணிரத்னம் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் என்ன புதுசாக இருக்குன்னு பார்த்தோன்னே தெரியுதுன்னா சினிமாட்டோகிராஃபி. எவ்ரி ஃப்ரேமையும் செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு சிற்பி மாதிரி, பெயிண்டர் மாதிரி. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அவ்வளோ லைவ்லியாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. ரவிவர்மன் சொல்லவே வேண்டாம். ரவிவர்மனும் மணிரத்னமும் சேர்ந்தா எப்படிப்பட்ட ஒரு படைப்பை கொடுக்க முடியுன்றது இந்த படத்தில் தெளிவாக தெரியுது. ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி தான் தெளிவாக தெரியும். அந்த அளவுக்கு பிட்ச் பிளாக்காக கொடுத்துருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ரவிவர்மன். அடுத்து பார்த்தா மியூசிக் பாடல்கள் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு, நல்லா தான் இருக்குது. ட்ரெய்லராக பார்க்கும்போதும் பேக்ரவுண்டில் நல்லா தான் இருக்குது. இது என்ன மாதிரி படம்னு பார்க்குறப்போ ஆஸ் யூஷுவல் மணிரத்னத்தோட காதல் கதை தான் இதுவும். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஹீரோ ஃபைட்டர் ஜெட் பைலட்டாக வராரு. அவர் தான் கார்த்தி. அதித்தி ராவ் ஹைட்ரி அவ்வளோ அழகாக இருக்காங்க. எல்லா ஃப்ரேம்லேயும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு மிஸ்டர் ரவிவர்மன். அடுத்து ஹீரோ இதில் எப்படி கேஷ் பண்ணாருன்னு தெரியல. க்ளீன் ஷேவ் லுக்கில் நம்ம இதுவரையும் கார்த்தியை பார்த்தது கிடையாது. ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். மேபி அதுக்காகவே க்ளீன் ஷேவ் லுக் பார்க்காதனாலேயே சூஸ் பண்ணியிருக்காரு என்னமோ. உண்மையில் என்ன சொல்லணும்னா, ரொம்ப அருமையான எல்லாமே இருந்த படத்தில் க்ளீன் ஷேவ் லுக்கு கார்த்திக்கு செட் ஆகலைன்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மற்றபடி இந்த ட்ரெய்லரில் பார்க்குறப்போ எல்லாமே அருமையாக இருக்குது. ஒரே ஒரு மைனஸ்னால் கார்த்தியோட லுக் தான் இதில் ரொம்ப மைனஸாக தெரியுது. ப்ளஸ் அவரோட மணிரத்னம் வாய்ஸ் ஆஃப் மாடுலேஷன் அவருக்கு அவ்வளோவா சூட் ஆகலைன்னு தான் தோணுது. எதையுமே ட்ரெய்லர் பார்த்து முடிவு பண்ண முடியாது. படத்தில் எவ்வளோ தூரத்துக்கு இது செட் ஆகுறது நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். முதல்ல அந்த ட்ரெய்லருங்கிறது ஓரளவுக்கு ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்கு. படம் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுன்னு தெரியல. நன்றி.